சற்றுமுன் 6 அமைச்சர்கள் பதவியை பறித்த விஜய். அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஆவேசம். என் ஆட்சியில எவன் ஊழல் செஞ்சாலும் தொலைச்சிடுவேன் என்று கத்திய விஜய். இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் மீது பல்வேறு வகையான புகார்கள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து அமைச்சர்களை மீண்டும் அழைத்து வார்னிங் செய்துள்ளார் விஜய். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே 5 அமைச்சர்கள் பல புகார்களில் மாட்டிக்கொள்ள வார்னிங் கொடுத்துள்ளார் விஜய். மேலும் அவர்கள் சரிவர நடக்காததால் முகத்திற்கே நேராகவே இது சரி வராது என்று கூறிவிட்டாராம். யார் அந்த அமைச்சர்கள், எத்தனை அமைச்சர்கள் பதவி பறிக்கப்பட்டது, என்ன காரணங்கள், விஜய் கையில் சிக்கிய முக்கிய ஆதாரம் என்று நமக்கு பல அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. வாருங்கள் காண்போம். இன்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தின் முடிவில் விஜய் தனக்கு முன்னால் இருந்த ஃபைலை எடுத்து அதிலிருந்து அமைச்சர்களின் பெயர்களை வாசிக்கத் தொடங்கியுள்ளார். பின்னர், என் அரசு இது மக்கள் அரசு, இதில் நான் உறுதியாக உள்ளேன். என் அரசு என்பது ஊழலற்ற வெளிப்படைத்தன்மையான அரசு. எனவே நீங்கள் நான் என்ன சொல்கின்றேனோ அதைத்தான் செய்ய வேண்டும். இந்த விதியை யார் மீறினாலும், அது ஆனந்தாக இருந்தாலும் கடுமையான தண்டனை தருவேன். உங்கள் 6 நபர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை கேளுங்கள் என்று வாசித்துள்ளார். பின்னர் இதற்கு என்ன பதில் கூறப் போகிறீர்கள் என்று கேட்டுள்ளார். மிகவும் கோபத்துடன் விஜய் பேசியதாக நம்பத்தகுந்த வட்டாரத்தில் இருந்து நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அமைச்சர்கள் சரிவர பதிலளிக்காத காரணத்தினால் தற்போது உங்கள் அமைச்சர் பதவியை பறித்துள்ளதாக தெரிகிறது. ஓரிரு நாளில் இதற்கான அறிவிப்பு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. யார் அந்த 6 அமைச்சர்கள்? அப்படி என்னதான் செய்தார்கள் பார்ப்போம். முதல் லிஸ்டில் அமைச்சர் சரத்குமார். கில்லி சரத் என்று அழைக்கப்படும் இவர் பவுடர் உபயோகப்படுத்தி அதை குழந்தைக்கு கொடுத்த மாத்திரை என்று கூறி சிக்கலில் மாட்டினார். உளவுத்துறையின் ரிப்போர்ட்டில் கில்லி சரத் மீது இது மட்டுமின்றி பல புகார்கள் குவிந்துள்ளது. இதையெல்லாம் மனதில் வைத்து அவரின் அமைச்சர் பதவியை பறிக்க தயாராகியுள்ளார் முதலமைச்சர் விஜய். 2வது இடத்தில் இருப்பது அமைச்சர் கீர்த்தனா. தொழில்துறை அமைச்சராக இருக்கும் இவர் பல சர்ச்சைகளில் கடந்த 2 மாதங்களில் சிக்கியுள்ளார். குறிப்பாக தனது துறையை விட்டுவிட்டு அடுத்த துறைகளில் கவனம் செலுத்துவது, முதல்வர் கண்டித்தும் பொருட்படுத்தாமல் இருப்பது, அதிகாரிகளிடம் முகத்தை காட்டுவது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது குவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிதியில் சுற்றுலா சென்றது, அத்துடன் தனது நண்பரையும் அழைத்துச் சென்றது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் குவிய இவரின் அமைச்சர் பதவி காலியாக உள்ளது. 3வது அமைச்சர் பர்வேஸ். தந்தை அதிமுகவில் இருக்கிறார். மிகவும் செல்வாக்குள்ள குடும்ப பின்னணி. செங்கோட்டையன் தவேகவில் சேர வைத்தது தொடங்கி முதல்வரின் குட்புக்கில் உள்ளவர். இருப்பினும் புதுக்கோட்டையில் உள்ள சில தனியார் தொழிற்சாலைகளிடம் வசூல் வேட்டை நிகழ்த்த உளவுத்துறையின் ரேடாரில் மாட்டி சிக்கியுள்ளார் அமைச்சர். போன கூட்டத்தில் முதல்வர் வார்னிங் கொடுத்த பின்பு மீண்டும் அதே விஷயம் நடப்பது முதல்வரை கோபமடைய வைத்துள்ளது. இவரின் பதவியை பறிக்கவும் கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டுள்ளது. 4வது அமைச்சர் ஜெகதீஸ்வரி. மாவட்ட ஆட்சியரிடம் கராராக நடந்தது, அதுவும் பேனரில் அவர் பெயர் கீழே போடப்பட்டுள்ளது. அமைச்சர் கீர்த்தனா பெயர் தனக்கு மேல் போடப்பட்டுள்ளது என்று குழந்தைத்தனமாக சண்டை போட்டுள்ளார். மேலும் தென் தமிழகத்தின் பிரபல ரவுடியான ராக்கித் ராஜாவுடன் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டது என பல நிகழ்வுகள் இவரின் அமைச்சர் பதவியை பறிக்க காரணமாக சொல்லப்படுகிறது. 5வது அமைச்சர் ரமேஷ். என்னதான் விஜய் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஆளாக இருந்தாலும் 100 கோடி கோவில் நிலத்தை தன் உறவினர் பெயரில் மாற்றிவிட்டார் என்று போன வாரம் சிக்கலில் மாட்டினார் ரமேஷ். இந்த விஷயம்தான் தற்போது ரமேஷ் அவர்களின் அமைச்சர் பதவியை பதம் பார்க்கப் போகிறது. முருகனின் சொத்தான பழனி தண்டாயுதபாணி கோவிலின் சொத்தை பல முறைகேடுகள் செய்து வெறும் 2 கோடிக்கு தன்னுடைய உறவினருக்கு பதிவு செய்து கொடுத்து பிரச்சனைக்கு சரியான விளக்கம் ரமேஷ் இதுவரை கொடுக்கவில்லையாம். 6வது அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். இவர் மீது தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று நடைபெற்று வருகிறது. அது என்னவென்றால், தன்னுடைய சகோதரரிடம் சொத்து பிரச்சனை காரணமாக வீட்டிற்கு சென்று கொலைவெறி தாக்குதல் நடத்திய வீடியோ வைரலாகி இவர் மீது பல வழக்குகள் பதியப்பட்டு தற்போது நீதிமன்றத்திற்கும் வீட்டிற்கும் அலைந்து வருகிறார். இதனால் எந்த நேரத்திலும் இவர் அமைச்சர் பதவி பறிபோகும். தானாக பறிபோவதை விட நாமே மாற்றிவிடலாம் என்ற எண்ணத்தில் முதல் தரப்பு இருக்கிறதாம். மேலும் இடைத்தேர்தல் வருகிறது. இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வரும் புதிய தகுதியான நபர்களுக்கு அமைச்சர் பதவியை வழங்க முதல்வர் தரப்பு ஆலோசனை நடத்தி வருகிறதாம். மேலும் லிஸ்டில் இல்லாத பல அமைச்சர்களின் பதவியும் கண்காணிக்கப்பட்டு வருகிறதாம். ஓரிரு நாளில் என்ன நடக்கும் என்பது தெரியும்.